மக்களே, என்னோட இந்த டெக் சேனல் ஸ்டார்ட் பண்ணி கிட்டத்தட்ட 3 மாதம் ஆக போகுது. பட் இப்போ தான் ஃபேஸ் கேமோட வீடியோ போட ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். என்கிட்ட எந்த ஒரு லைட்டிங் சப்போர்ட்டோ கேமரா ட்ரைபாட் அப்படின்னு எந்த ஒரு சப்போர்ட்டுமே கிடையாது. நார்மல் பேக்ரவுண்டில் தான் வீடியோ எடுத்துகிட்டு இருப்பேன். பட் போக போக என்னோட வீடியோ மேக் பண்ணுற குவாலிட்டியை நான் இம்ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணிக்கிறேன். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ரீசெண்டாக லான்ச் ஆன போக்கோ F5ஓட ஸ்பெக்ஸ் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நான் எஸ்கே அண்ட் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது த LoneWolf Show. இந்த போக்கோ F5 ரீசெண்டாக May 9th அன்னைக்கு லான்ச் பண்ணாங்க. 6.7 inch Full HD Plus AMOLED டிஸ்பிளே வித் 120Hz refresh rateோட வருது. அண்ட் இந்த டிஸ்பிளே டால்பி விஷன் அண்ட் HDR10+ சப்போர்ட் பண்ணணும்னு சொல்கிறாங்க. அண்ட் 1000 nits பீக் பேக் டெஸ்ட் இருக்கனால அவுட்டோர் விசிபிலிட்டியும் கொஞ்சம் பெட்டராகவே இருக்குன்னு எதிர்பார்க்கலாம். ஃப்ரண்ட்ல Gorilla Glass 5 சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. பட் ரியர்ல பிளாஸ்டிக் பாடி அண்ட் பிளாஸ்டிக் ஃப்ரேம் கொடுத்துருக்கிறது அவ்வளோ ப்ரீமியம் ஃபீலாகவே இல்லை. அண்ட் ஓஎஸ்ன்னு பார்த்தோன்னா இங்கே Android 13 பேஸ் பண்ணி ஷாமியோட MIUI 14 கொடுத்துருக்காங்க. அண்ட் ப்ராசஸரும் இங்கே குவால்காமோட Snapdragon 7+ Gen 2 கொடுத்துருக்காங்க. இதோட பெர்ஃபார்மன்ஸ் லாஸ்ட் இயரோட 8+ Gen 1 மாதிரி அப்படியே இருக்கும். அடுத்ததாக கேமரா பற்றி பார்ப்போம். ரியரில் ட்ரிபிள் கேமரா செட்டப்போட ஒரு 64 மெகா பிக்சல் மெயின் கேமரா வித் அப்பர்ச்சர் f1.8 கொடுத்துருக்காங்க OIS சப்போர்ட்டோட. அண்ட் ஒரு 8 மெகா பிக்சல் அல்ட்ரா வைட் கேமரா வித் அப்பர்ச்சர் f2.2 ஓட வருது. அண்ட் கடைசியாக ஒரு 2 மெகா பிக்சல் மேக்ரோ சென்சார் வித் அப்பர்ச்சர் f2.4 ஓட வருது. அதே மாதிரி ஃப்ரண்ட்லையும் பார்த்தீங்கன்னா ஒரு 16 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க வித் அப்பர்ச்சர் f2.5. அண்ட் வீடியோ ரெக்கார்டிங் ஆப்ஷன்ஸ்னு பார்த்தோம்னா ரியரில் 4K அப் டு 30 FPS வரைக்கும் ஷூட் பண்ணிக்கலாம். அண்ட் அதுபோல் 120 FPSல 1080p வரைக்கும் ஷூட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஃப்ரண்ட்லேயும் 1080p at 60 FPS வரைக்கும் ஷூட் பண்ணிக்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோன் 5000 mAh ஓட வருது வித் 67W சார்ஜிங் சப்போர்ட். அண்ட் 46 மினிட்ஸ்லேயே 100% சார்ஜ் ஏறிடும்னு கம்பெனி அட்வர்டைஸ் பண்ணுறாங்க. பட் ரியல் லைஃப்பில் எந்த அளவுக்கு அது சாத்தியம்னு டெஸ்ட் பண்ணி பார்த்தா தான் தெரியும். அண்ட் கனெக்டிவிட்டி ஃபீச்சர்ஸ்னு பார்த்தோன்னா டியூவல் பேண்ட் வைஃபை, ப்ளூடூத் 5.3, இன்ஃப்ராரெட், NFC சப்போர்ட், 3.5mm ஆடியோ ஜாக் அண்ட் USB Type C ஓட வருது. மற்ற ஃபீச்சர்ஸ்னு பார்த்தோம்னா ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் ஆன சைட் மவுண்ட்ல கொடுத்துருக்காங்க. டூயல் நானோ சிம் வித் 5G சப்போர்ட் அண்ட் IP53 டஸ்ட் அண்ட் வாட்டர் ஸ்பிளாஷ் ரெசிஸ்டன்டோட வருது. இந்த ஃபோனுக்கு 2 வருஷம் OS சப்போர்ட்டும் 3 வருஷம் செக்யூரிட்டி பேட்ச் சப்போர்ட்டும் கொடுப்போம்னு கம்பெனி கிளைம் பண்றாங்க. 3 கலர் ஆப்ஷன்ஸோட வருது, ப்ளூ, பிளாக் அண்ட் ஒயிட். இந்த ஃபோன் 2 வேரியண்ட்ல கொடுக்குறாங்க. ஒரு 8GB RAM 256GB ஸ்டோரேஜ் 30,000க்கும் அண்ட் இன்னொரு 12GB RAM 256GB சப்போர்ட் 34,000க்கும் சேல் பண்றாங்க. இங்க வெர்ச்சுவல் RAM இருக்கிறனால RAM எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிற ஆப்ஷன்ஸ் இருக்கு. பட் ஸ்டோரேஜ் உங்களுக்கு வேற ஆப்ஷன்ஸ் கிடையாது. ஃப்ளிப்கார்ட் இதுவே 6,000 கம்மியா ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட்ல கொடுக்குறோன்னு சொல்றாங்க. பட் இந்த பிரைஸுக்கு இது ஒர்த்தான்னு கேட்டிங்கன்னா டவுட்டு தாங்க. இதே ப்ரைஸ் ரேஞ்சுக்கு நமக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது, பெட்டராகவே இருக்குன்னு சொல்லலாம். பட் இந்த ப்ராடக்டை இன்னும் கொஞ்சம் ப்ரைஸ் கம்மி பண்ணி சேல் பண்ணாங்கன்னா நமக்கு ஒரு நல்ல ஆப்ஷன்ஸாக இருக்கும். இது வரைக்கும் இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ரொம்ப நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா ஒரு லைக்கை தட்டி விட்டு என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் சப்போர்ட்டை எனக்கு கொடுப்பீங்கன்னு நம்புகிறேன். நான் இன்னொரு வீடியோவில் உங்களை மறுபடியும் சந்திக்கிறேன். Until then, bye from SK.